ராகி மாவு 1 கப் எடுத்துருக்குறோம். அதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலரி விட்டுட்டு, இப்படி பிடிச்சா பிடிக்கணும், இப்படி உடையணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலரிக்கலாம். உதிரி உதிரியாக தான் இருக்கணும். இதில் ஆவி வேக வைக்கிறோம். இந்த மாதிரி கலரிட்டா பிடிச்சா பிடிக்கணும், உடைஞ்சா உடையணும், அந்த அளவுக்கு பெசரி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுட்டு கீழே ஒரு துணி, ஈர துணி போட்டிருக்கோம். இது மேலே நம்ம பெசரி வச்ச ராகி மாவை சேர்த்துக்கலாம். நல்லா பரவி விட்டுட்டு துணியை மேலே வச்சு மூடிட்டு 20 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஆவியில் வேகிறதுக்குள்ளே வெள்ளை எள்ளு வறுத்து வச்சுருக்கிறேன். இதை பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு கொஞ்சம் வேர்க்கடலையும் வறுத்து வச்சுருக்கிறேன், அதையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ வெல்லம், அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பில் கரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நாம் கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு கல் மண் ஏதாவது இருந்தால் அடியில் நிற்கும். இந்த மாதிரி வெள்ளைப்பாகு நல்லா நுர வர அளவுக்கு கொதிச்சிருக்கு. ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ்வை நிமிஷம் வேக வச்ச ராகி மாவை எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை பொடிச்சு வச்ச பவுட்ரு சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளு வறுத்து பவுட்ரு பண்ணது சேர்த்துக்கலாம். ராகிலையும் ரிச் கால்சியம் இருக்குது, எள்ளுலையும் ரிச் கால்சியம் இருக்குது. இதெல்லாம் வெள்ளைப்பாகு செய்கிறதுக்கு முன்னாடி கலந்து விட்டுக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு பண்ணதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெல்லம் கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். கெட்டியாக கரைச்சி வச்சுருக்குறோம். இது கலந்து பார்த்துக்கலாம் உண்டை பதத்துக்கு வருதான்னு. ஸ்வீட்டு கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் சாப்பிட முடியாது. இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். காலேஜில் ஹாஸ்டல் தங்குற பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ஹாஸ்டலுக்கு கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருந்தால் ஆறுனத்துக்கு அப்புறமா பேக் பண்ணி கொடுங்க. எங்கள் பசங்க காலேஜ் லீவ் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு கிளம்புறாங்க. அதுக்காக நான் இது செஞ்சிட்ருக்கேன். இது கெடாது. தேங்காய் எதுவும் சேர்க்காம எல்லாம் வேக வச்சு செய்கிறதுனால கெடாது. 1 வாரம் வரையும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ரிச் கால்சியம் இருக்குது. 1 மாதம் வீட்டில் இருந்துட்டு ஹாஸ்டல் போகும்போது நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அதை சாப்பிட்டு நம்மளை மிஸ் பண்ணாமல் இருப்பாங்க.